ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தாலே உண்மையாக கண்ணெல்லாம் தண்ணி வருது பார்க்குற நேரமே. எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் அவங்க மாட்டி இருப்பாங்க. அவங்கள காப்பாற்றினோன்னே கூட்டி கொண்டு வந்து சேர்த்த பாதுகாப்பு படையினரில் கும்பிடுறத பார்க்குற நேரம் கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. உண்மையாகவே எவ்வளோ ஒரு ஆபத்தில் இருந்திருப்பாங்க. இவங்களோட இந்த வீடியோ பார்க்குற நேரம் எவ்வளோ ஒரு ஆபத்தில் இருந்திருப்பாங்க மக்கள். உண்மையிலே மட்டக்களப்பு கடவுள் தான் கும்பிடணும், கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லணும். மட்டக்களப்பில் அந்தளவுக்கு பாதிப்பெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு பழமையாக வாரமாய் வெள்ளம் வந்து இதெஞ்சு காற்று மரங்கள் விழுந்து ஓரளவுக்கு மக்கள் சேஃபாக இருக்காங்க. அந்த விதத்தில் கடவுளுக்கு நன்றி மட்டக்களப்பை காப்பாற்றினதுக்கு. இந்த புயல் கூடி பெருசாக அடிச்சுது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த இலங்கையில் ஃபுல்லாக அந்த நடந்த அனர்த்தங்களை பார்க்கக்குள்ளே மனசே இல்லாமல் இருக்கு. வேலைக்கு போயா சாப்பிடுயா ஈஸியா ஒன்றுக்குமே மனசு இல்லாமல் இருக்கு. அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் இறைவா உண்ட செயல். இந்த அனர்த்தத்தை பார்த்தனால சில பேர் திருந்தோணும். சில பேர் நான் பணக்காரன், நீ பிச்சைக்காரன், நீ அந்த ஜாதி இந்த ஜாதி ஒருத்தனையும் விட்டு வைக்கல. கடவுள்ற தீர்ப்பு அதுதான். இன்றைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இல்லை. இருக்கிற காலம் சந்தோஷமாக 4 மனுஷனோட நல்லா நடந்து போயிடணும். அதை விட்டு போட்டு நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்றீங்க. கடவுள் அப்படி தான் கிடைக்கிற இப்படி ஒரு அனர்த்தத்தை கொண்டு வந்து காட்டுறவங்களுக்கெல்லாம் புத்தி வரட்டும்ண்டு. ஆனால் அப்படியும் வருதில்லை. இனி வச்சுனாலும் திருந்துங்க. இருக்கிறதா இல்லாத ஆக்களுக்கு கொடுங்க. ஏன் தான் இப்படி பணம்னு சாரிங்களா? மக்களையும் பாருங்கள். எல்லாரையும் அடித்து துவச்சி போட்டு பார்த்தீங்க. நீ முழு பேர் மாடி வீடு வேன் நாங்கள் எல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு. அதான் கடவுளை தீர்ப்பு இதெல்லாம் விட்டுட்டு இனியாச்சு திருந்தி எல்லாரும் மனுஷன் அப்படி என்று வாழ பாருங்கள்.